எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று எழுதியிருக்கிறபடி தேவனாய் இருக்கிற வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வந்து சத்திய வசனங்களை கேளுங்கள். சத்திய வசனங்கள் ஒருவரும் செய்ய முடியாத உதவிகளை உங்களுக்கு செய்யும். சத்திய வசனங்கள் உங்களை வாழ வைக்கும். சத்திய வசனங்கள் உங்களை உயர்த்தும். வேதம் சொல்கிறது, இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாருங்க, தேவ ஜீவன் என்பது தேவனுடைய தெய்வீக தன்மை. இட் இஸ் த வெரி நேச்சர் ஆஃப் காட். பாருங்க, அதுக்கு கிரேக்கு பாஷையில் ஜோயி என்கிற பெயர் கொடுக்குறாங்க. தேவ ஜீவன். பாருங்க, தேவன் எந்த ஜீவனை உடையவராக இருக்கிறாரோ, தேவன் எந்த ஜீவனை அனுபவிக்கிறாரோ, அதே ஜீவனை மனிதனுக்கு தந்து மனிதனை பாருங்க அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் தேவன் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, தேவன் எவ்வளவு விசேஷமானவரோ அவ்வளவு விசேஷமானவன் மனிதன் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, தேவனைப் போலவே அதிகாரம் நிறைந்தவனாக, ஆளுகை செய்கிறவனாக மனிதன் ஆதியிலே இருந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்தபடினாலே, அருமையானவர்களே, மனிதன் தேவ ஜீவனை இழந்து போனான். பாருங்க, இப்போ உள்ளே இருந்த தேவ ஜீவன் போயிடுச்சு. ஆனா மனுஷனுடைய நாசியிலே ஓடுகிற சுவாசம் இருக்கிறது. அதுக்கு சுகே என்று பெயர் சொல்லுகிறார்கள். பாருங்க, ஜோயி போயிடுச்சு, வெறும் சுக்கை மட்டும்தான் இருக்குது. அருமையானவர்களே, இந்த தேவ ஜீவன் அருமையானவர்களே மனுஷனை விட்டு போனபடினாலே மனுஷன் பாருங்க பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையானவனாக மாறிவிட்டான். தேவ ஜீவன் மனிதனை ஆளுகிறவனாக வைத்திருந்தது. பாருங்க, அதிகாரம் நிறைந்தவனாக வைத்திருந்தது. ஆனா மனுஷன் பாவத்து நிமித்தமாக தேவ ஜீவனை இழந்து போன மாத்திரத்தில் மனுஷன் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவனாக மாறிவிட்டான். அருமையானவர்கள், ராஜாவாக இருந்தவன் அடிமையாக மாறிவிட்டான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அடிமைத்தனம். பாருங்க, சொல்லி முடியாத அடிமைத்தனம் மனு குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களையும் மேற்கொண்டு மனுஷன் வந்து வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால் அவனுக்கு வெறும் படிப்பு போதாது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் படிப்பு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. படிப்பு நல்லது, ஆனா உலகத்தில் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு வெறும் படிப்பு போதாது, பணம் போதாது, மனுஷன் இருக்கிற பாருங்க இந்த தாளந்துகள் போதாது. எல்லா அடிமைத்தனங்களையும் கீழ்ப்படுத்தி வெற்றிகரமாய் மனிதன் வாழ வேண்டுமானால் மனுஷனுக்கு தேவை தேவ ஜீவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Man desperately needs the life of God. பாருங்க,
மனுஷன் தேவ ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டு ஆக வேண்டும், இல்லை என்றால் அவனால் வெற்றிகரமாய் வாழ முடியாது. நற்செய்தி என்னவென்றால், அருமையானவர்களே, மனுஷன் இழந்து போன இந்த தேவ ஜீவனை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது சொன்னார், நானோ மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கவும், அதாவது ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, இயேசு ஒரு மதம் அல்ல, மனுஷனுக்கு அருமையான தேவ ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த ஜீவாதிபதி அவர்தான் இயேசு. அருமையானவர்களே, அந்த ஜீவனை கல்வாரி சிலுவையிலே இயேசு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா தேவ ஜீவன் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருந்தது. இன்னைக்கும் பாருங்க, மனுஷனுடைய ஜீவன் அவனுடைய ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் போயிடுச்சுன்னா ஜீவன் போயிடுச்சு இல்லையா? இயேசு தேவ ஜீவனை உடையவராக தேவ ஜீவனை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் மனுஷனுக்காக சிந்தி அருமையான தேவ ஜீவனை மனுக்குலத்திற்காக பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அந்த இயேசுவை விசுவாசித்து, இயேசுவே நீர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லுகிற மனுஷனுக்கு அருமையானவர்களே, விலை மதிப்பில்லாத இந்த தேவ ஜீவன் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் மூலமாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மனுஷன் தேவ ஜீவனையே பெற்றுக்கொள்கிறான். அந்த தேவ ஜீவன் இவனை அடிமை என்கிற ஸ்தானத்திலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றுகிறது, ஆளுகை செய்கிறவனாக மாற்றுகிறது, அதிகாரம் நிறைந்தவனாக மாற்றுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றுகிறது. அப்படிப்பட்ட அருமையானவர்களே, அற்புதமான மாற்றம் இயேசுவின் மூலமாக மனுஷருக்கு கிடைக்கிறது. எல்லாம் இலவசம். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே நீர் ஆண்டவரின் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, அவர்களுக்கு கர்த்தர் பாருங்க சமாதானம் நிறைந்த நல்ல வாழ்வை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பாருங்க, நாம் எல்லாரும் கூப்பாடு போட்டு 41 நாள் உபவாசம் கிடந்து ஜெபம் பண்ண பிறகு நமக்கு நன்மைகளை தரலாமா வேண்டாமான்னு சொல்லி கர்த்தர் அதுக்கு பிறகு முடிவு எடுக்க போறதில்ல. ஏற்கனவே நமக்காக எல்லா நன்மைகளையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஆதாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுக்காக ஏதேன் தோட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது இல்லையா? ஆதாம் வந்த பிறகு, ஆண்டவரே எனக்கு மூச்சு விடுறதுக்கு காத்து இல்லையே, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே, எனக்கு சாப்பிட்றதுக்கு பழங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி எந்த கம்ப்ளைண்ட்டும் அவன் பண்ண மாதிரி தெரியல. இவன் கம்ப்ளைண்ட் பண்ண ஆண்டவர் சாரி மறந்துட்டேன்ப்பா, இந்த படைச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் செகண்ட் தாட்ல உன்னையும் படைச்ச மாதிரி தெரியல. ஆதாம் வர்றதுக்கு முன்னதாகவே எல்லா நன்மைகளும் பாருங்க ஏராளமாய் சவதரித்து அங்கே வைக்கப்பட்டிருந்தது, ஆயத்தமாய் இருந்தது எல்லா நன்மைகளும். கவனிங்க, அதே போலதான் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாராம். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். பாருங்க, உச்சிதமான கனிகள் நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அருமையானவர்களே, அதை இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர்ட்ட கேட்கவே இல்லை. இவங்க அடிமைத்தனத்தில் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனா இவங்க அங்க போய் சேரணும்னு சொல்லி இவங்க யாருக்கும் தெரியாத விதத்திலேயே அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்முடைய தேவன் அருமையானவர்களே, நமக்கும் அப்படிதான். நம்முடைய நல்வாழ்வுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எல்லா நன்மைகளையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். திருப்போம் 1 கொரிந்தியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 இருந்து வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், நம்முடைய மகிமைக்காக, எல்லாரும் சொல்லுவோம் நம்முடைய மகிமைக்காக. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம்.
அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்ப 12ஆம் வசனம் பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பாருங்க, இந்த வேத பகுதியில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்கிற ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அறிந்தார்களானால் 8வது வசனம், மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நல்ல கவனிங்க, இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? இந்த கேள்விய விசுவாசிகள்கிட்ட, ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட கேட்டா அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் சொல்றாங்க. கரெக்ட். நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஆனா அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது? அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டா அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது, பரலோக வாழ்வு அடங்கி இருக்கிறது. இது 2 தானா அப்படின்னு கேட்டா ஆமா, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படின்ற சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆனா வெறும் பாவ மன்னிப்பும் பரலோக வாழ்வு மட்டுமல்ல, இன்னும் ஏராள நன்மைகளை இந்த ரட்சிப்புக்குள்ள பாருங்க வைத்து இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படி இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இன்னைக்கு நிறைய மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்மை ரட்சித்துட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இனி இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான். பாருங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 2ஆம் வருகைக்கு பிறகுதான் எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. பிசாசு பாருங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளில் முக்காடு போட வச்சுட்டான். சத்தியத்தை பார்க்காதபடிக்கு, சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளாதபடிக்கு முக்காடு போட்டு விட்டான் நிறைய பேருக்கு. லிமிட்டடா திங்க் பண்றாங்க, மனதின் எண்ணங்கள்லாம் சுருங்கி போய் கிடக்குது அநேகருக்கு. அருமையானவர்களே, இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 2ஆம் வருகைக்கு பிறகு கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாருங்க, எனக்கு எங்க சொந்தத்தில் ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. நாங்க இருந்த ஊருக்கு பக்கத்துல இன்னொரு ஊர்ல இருந்தாங்க. அவங்களுடைய விசேஷம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப விசேஷமானவர்கள்? ஹலோ, இருக்கிறீங்களா? ரட்சிப்பு பாருங்க சாதாரண மக்களை விசேஷமானவர்களாக மாற்றி விடுகிறது. ஏழைகளா இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தா விசேஷமானவர்கள். கவனிங்க, ஒன்றும் படிக்காம இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தால் விசேஷமானவர்கள், தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Thank God for his salvation. பாருங்க, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக அவருக்கு நன்றி. கவனிங்க, அந்த அம்மா, அந்த பாட்டியம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு முறை அவங்க ஊருக்கே போக வேண்டியதாகி போச்சு, அவங்க வீட்டுக்கே போக வேண்டியதாகி போச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி வந்துருச்சு. ஆகவே பாட்டியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்போது போன உடனே நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு பாருங்க. உற்சாகத்தின் மீதியில் பாட்டியம்மாட்ட சொல்லிட்டேன், பாட்டியம்மா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன். பாருங்க, சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல பாருங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய பிறப்பிள்ளையெல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல. அது யோசிச்சு அட்லீஸ்ட் இந்த பேரனாவது ரட்சிக்கப்பட்டானேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு.
அப்போ நான் கேட்டேன், பாட்டியம்மா உங்கள் ஊரில் நல்ல சபை இருக்குதா, சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது பாட்டியம்மா சொன்னாங்க, ஓ இருக்கிறாங்களே, இப்போ கூட நான் ப்ரேயர் மீட்டிங்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, இனி என்ன பேராண்டி, இனி என்ன நமக்கு வேணும், 2ஆம் வருகைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். 2ஆம் வருகைக்கு பிறகு நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரா ஆயிரும். இதே வார்த்தைகள் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா ஆயிரும் சொல்லி பாட்டியம்மா சொன்னாங்க. அப்பதான் நினைச்சேன், ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு. ஊழியக்காரங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட்டீங்களா, இனி 2ஆம் வருகைக்காக என்ன செய்யுங்க, காத்துருங்க. 2ஆம் வருகை வந்த பிறகு ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, சூப்பர் ஆக்கிடுவாரு, எல்லாவற்றையும் ரொம்ப பிரமாதமா ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அப்படி போதிக்கிற போதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாட்டியம்மா பாருங்க, நான் பார்த்த அளவுக்கு ஒரு நாளும் பாருங்க புழுதியிலிருந்து மேலே ஏறி வந்த மாதிரியே தெரியல. ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. பாருங்க, பூலோக வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு உண்டான மாதிரி தெரியல. ஆனா நான் புழுதியிலிருந்து அருமையானவர்களே மேலே ஏறி வந்துட்டேன். பாட்டியம்மா ஏறி வரல, நானும் ஏறி வந்துட்டேன். எனக்கும் பாட்டியம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? அருமையானவர்களே, எனக்கு எங்க பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா, ஒளிமயமான எதிர்காலம் 2ஆம் வருகைக்கு பிறகு ஆரம்பிக்கிறது இல்ல, ஒளிமயமான எதிர்காலம் 1ஆம் வருகையிலேயே ஆரம்பிச்சிடுச்சு. அல்லேலூயா. இயேசுவின் 1ஆம் வருகையிலேயே ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. 1ஆம் வருகை தானுங்க ரொம்ப முக்கியம். 1ஆம் வருகை இல்லைன்னா அப்புறம் 2ஆம் வருகைக்கு அர்த்தமே இல்லையே. 1ஆம் வருகையில தானே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. 1ஆம் வருகையில தானே நம்முடைய பாவ சாப ரோகங்கள், நம்முடைய எல்லா தீமைகள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. எல்லா தீமைகளையும் சிலுவையில அழித்து நாசம் பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்கி இருக்கிறாரு. ஆகவே 1ஆம் வருகையில ரட்சிப்பு உண்டாகிறது. அதன் மூலமாக கர்த்தர் ஏராளமான நன்மைகளை நமக்கு தருகிறார். அதை விசுவாசிச்சா இந்த உலகத்திலேயே ஒளிமயமான எதிர்காலத்தை சந்திக்கலாம்னு சொல்லி எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நல்ல வேளை நல்ல பாஸ்டர் கிட்ட கீழே வந்து சேர்ந்தேன் நான். நல்ல ஆலயத்தில் வந்து சேர்ந்த நல்ல ஊழியக்காரருக்கு கீழே வந்து சேர்ந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, சிலுவையில பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி எல்லா நன்மைகளையும் பாருங்க, பாவத்துக்கு பதிலாக நீதியை, தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை, சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை, வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியத்தை, அருமையானவர்களை எல்லாவற்றையும் இயேசு சவதரித்து நமக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. கவனிங்க, இப்ப அதைத்தான் பவுல் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக சிலுவையிலே பாடுபட்டார். எல்லாரும் கரங்களை வெற்றி சொல்லுவோம். இயேசு என்னுடைய மகிமைக்காக சிலுவையிலே பாடுபட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னுடைய மகிமைக்காக சிலுவையிலே பாடுபட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், நல்லா இருக்குது. இயேசு என்னுடைய மகிமைக்காக சிலுவையிலே பாடுபட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1ஆம் வருகையிலேயே பாருங்க, அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. 2ஆம் வருகைக்கு பிறகு கிடையாது. பாருங்க, நம்முடைய மகிமைக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு கொடுக்கும்படி இயேசு சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இது தெரியாது. தெரிஞ்சிருந்தா இயேசுவே சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டான். அதுதான் சொல்ல வர்றாரு. பாருங்க, பிசாசு ஒரு பெரிய ஏமாளி, உங்களுக்கு தெரியுமா? அவன் நினைக்கிறான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டோம், அவங்கள ஏமாத்திட்டோம், இவங்கள ஏமாத்திட்டோம், எல்லாரையும் ஏமாத்திட்டோம், வந்து ஏராளமான கூட்டத்தை நரகத்துக்கு கொண்டு போயிட்டோம்னு சொல்லி பாருங்க அவன் யோசிக்கிறான். நல்லா கவனிங்க, எல்லாரையும் ஏமாத்திட்டு இவன் நல்லா இருந்துட போறானா? இவன் தான் இருக்கிறதுல
மோசமான அருமையானவர்களே வாதனையை அனுபவிக்க போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவங்களை ஏமாத்தினான்னா பாருங்க, ஏமாற்றுகிறவன் நல்லா இருக்க மாட்டான் இல்லையா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏமாந்து போயிடுவான். பிசாசனுடைய நிலைமை அதுதான் பாருங்க. அவர் ஏமாளி அருமையான. அவன் யோசிச்சான், இயேசுவை நம்ம அடிச்சு விட்டோம், சிலுவையில் அடிச்சு விட்டோம், அவரை பாதாளத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இயேசுவை ஏமாத்தினது மட்டுமல்ல, ஜனங்களையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். அவன் நினைச்சான் நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சான். கடைசியில் ஜெயிச்சது அவன் கிடையாது, ஜெயிச்சது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஜெயித்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஜெயித்தது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற நம்மையும் ஜெயிக்க வச்சுட்டார் அவரு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுத்துட்டாரு. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வச்சுட்டாருங்க. அப்ப ஜெயம் ஏற்கனவே சிலுவையின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ 9ஆம் வசனம் பாருங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மைகளை பாருங்க, நாம் கண்ணாலையும் பார்க்கல, காதாலையும் கேட்கல, இருதயத்திலையும் உணரல. நமக்கு தெரியாத விதத்துல, நம்ம பாட்டையும் போட்டுருக்கலாம் தெரியாத விதத்துல, நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரியாத விதத்துல, நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் தெரியாத விதத்துல, ஏன் நமக்கே தெரியாத விதத்துல அருமையானவர்களே ஏராளமான நன்மைகளை கர்த்தர் ஏற்கனவே நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. இப்ப 10ஆம் வசனம் பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ ஆவியானவர், அவருடைய வேலை ரொம்ப அபாரமான வேலை. பாருங்க, அவருடைய வேலை, அவருடைய உதவி ரொம்ப ஆச்சரியமான உதவி. பாருங்க, இந்த உதவியை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. கவனிங்க, தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணின நல்ல ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரா? வெளிப்படுத்துகிறாரா. இன்னைக்கும் அப்படிதான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நன்மைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு, எல்லாரும் சொல்லுவோம், வசனத்தை கொண்டு நமக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, ஆகவேதான் சபைக்கு வரும்போது ஏனோ தானு வரக்கூடாது. சபை தான் இருக்கிறதுல அருமையானவர்களே ரொம்ப அற்புதமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். சபை ஆராதனைக்கு வரும்போது மிகுந்த ஆர்வத்தோடு, மிகுந்த வாஞ்சையோடு கர்த்தருடைய ஆவியானவருடைய வசனத்தை கொண்டு இன்னைக்கு என் கூட பேச போறாரு என்பதை உணர்ந்து, கர்த்தருடைய வசனத்தை நான் அறிந்து கொள்ள போகிறேன் என்கிற வாஞ்சையோடு நாம் வருவோமானால் அருமையானவர்களே, கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகும். வெளிப்பாடு தான் விசுவாசம். விசுவாசம் வரும்போது அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில. கீழே கிடக்கிற வாழ்க்கை மேலே உயர ஆரம்பிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுகிறதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே நலம். அதாவது ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம கூட பேசுறார் இல்லையா? அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்பதற்காக பிரதானமாக நம்ம ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம்? வருகிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா நான் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க. தலையை காமிச்சிட்டு வந்துடுவாங்களாம். விசேஷமா பாஸ்டருக்கு தலையை காமிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நான் சர்ச்சுக்கு போகலன்னா பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துடுவார்.
இது வேற. கவனிங்க. இந்த மாதிரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் வந்து யார் வந்திருக்கிறாங்க யார் வரலன்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. பாஸ்டரும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது இல்லை, ஆண்டவரும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஆலயத்துக்கு நாம ஏன் வர்றோம்? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியும் நல்லா இருப்பதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம். இருக்கிறீங்களா? நாம நல்லா இருக்கிறதுக்காக வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து அருமையானவர்களை கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்று வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படும்படி ஆலயத்துக்கு வருகிறோம். எதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதை அருமையானவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, தேவ ஆவியானவர் தேவன் வைத்திருக்கிற உச்சிதமான நன்மைகளை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அந்த வெளிப்பாட்டின் அறிவு வரும்போது மனுஷன் எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாத ரீதியில கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். யாரும் அவனை வந்து சந்தேகத்துக்கு உட்படுத்த முடியாது. ஏன்னா ஆவியானவரே பாருங்க உள்ளத்தின் ஆழத்துல ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதுதான் நம்பிக்கையின் நங்கூரமாக மாறுகிறது, அதுதான் நம்பிக்கையின் நிச்சயமாக மாறுகிறது. அதை பற்றி கொள்ளும் போது அதற்கு உகந்த அதற்கு ஏற்ற அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நடப்பிக்கிறார். ஆச்சரியமான காரியங்கள் என்ன செய்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, விசுவாசத்தின் வார்த்தை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பவுல் விதமாக சொல்கிறார், வாசிக்கலாம். ரோமர் 10 அதிகாரம் 8 வசனம் பாருங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தின் வார்த்தையே. பாருங்க, இந்த விசுவாசத்தின் வார்த்தைய தேவ ஆவியானவர் பாருங்க நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அந்த வார்த்தைக்குள்ளே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே உண்டாகிறது. அருமையானவர்களே, அதை உறுதிப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கீழே கிடக்கிற வாழ்க்கை மேலே உயர ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கிறது. கவனிங்க, நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 1987 வருஷம் வைகிடம் வளாகத்தில் ஒரு நாள் ரிட்ரீட் நடந்தது. விசேஷ பிரசங்கியார்கள் யாரும் வரல, நம்ம பாஸ்டர் தான் பேசினாங்க. 3 நேரமும் நம்ம பாஸ்டர் தான் பேசினாங்க. காலையில் 2 நேரம், சாப்பிட்ட பிறகு 1 நேரம், 3 நேரம் பேசினாங்க. அதில் ஒரு வசனத்தை எடுத்து பேசினாங்க. 3 நேரமும் ஒரு வசனத்தை எடுத்து பேசினாங்க. எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியல. பாருங்க, அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். எபேசியர் 3 அதிகாரம், எபேசியர் 3 அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாயின் போட்டிருக்குதா, மிகவும் அதிகமாயின் போட்டிருக்குதா? வேத வசனம் என்ன அருமையா இருக்குது பாருங்க. மிகவும் அதிகமாய். எல்லாரும் சொல்லுவோம், மிகவும் அதிகமாய். நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போதான் நான் பாருங்க இந்த எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய கனவு, என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அல்லது ஒரு கம்பெனி ஆஃபீஸில் ஒரு கிளர்க் வேலை கிடைச்சிச்சுன்னா அது பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த நாட்கள் அவைகள். பாருங்க, அடே அப்பா, அதுக்கு மேலே இன்னும் பெரிய வேலை வேணுமா, இது கிடைச்சா போதாதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் என்னால் யோசிக்க முடிந்தது. அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த ரிட்ரீட் நடக்குது பாருங்க. ஆனால் மற்ற எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கே பேசின மாதிரி இருந்துச்சு. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்கு செய்ய வல்லவராகிய தேவன். பேசி இதே வார்த்தைய பாருங்க நாளெல்லாம் கேட்டதுனால நான் திரும்பி வரும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு
ஒரு கிளர்க் வேலை கிடைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீர் என் கூட பேசியிருக்கிறீர். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி நீர் பேசியிருக்கிறீர். ஆகவே நான் நினைப்பதை பார்க்கலாம் நீர் பெரிய திட்டங்களை எனக்காக வைத்திருப்பீரானால் நான் அதற்கு இணங்குகிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. நாட்கள் உருண்டோட ஆரம்பித்தது, மாதங்கள் உருண்டோட ஆரம்பித்தது, வருஷங்கள் உருண்டோட ஆரம்பித்தது. கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் மேல அற்புதம் செய்து, அருமையானவர்களே, நான் கற்பனையிலும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல கர்த்தர் என்னை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். பாருங்க, நான் சொல்லுறேன், என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவாரு. ஆனா இது எப்படி நடந்துச்சு யோசித்து பாருங்க. எப்படி நடந்துச்சு? வார்த்தைகளை கேட்டேன். வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை தேவாவியானவர் எனக்கு கொடுத்தாரு. அருமையான அந்த வார்த்தைகளை நான் பற்றி கொண்டேன். ஆச்சரியமான அனுகூலங்கள், ஆச்சரியமான ஒத்தாசைகள் எனக்கு உண்டாகி, அருமையானவர்களே, நான் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு அவைகள் என்னை கொண்டு வந்திருக்கிறது. இப்படிதான் கர்த்தர் உயர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. ஆகவே பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை, எவைகளை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்கு நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல எதிர்காலத்துக்காகவே ஆலயத்துக்கு வர்றீங்க. உங்க சந்ததி சந்தானமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே ஆலயத்துக்கு வருகிறீர்கள். ஆலயம் என்பது அருமையானவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இடம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? வார்த்தைகளை கொடுக்கிறார். வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசத்தை கனம் பண்ணும்படி தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பெரிய அற்புதங்கள் நடக்கும்னு? அதனாலதான் ஓரல் ராபர்ட் சொன்னது எனக்கு நல்ல விளங்குது. எக்ஸ்பெக்ட் எ மிரக்கிள் எவ்ரிடே. ஆசீர்வாதத்துக்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அற்புதங்களுக்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உயர்வுக்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருக்கிறீங்களா? பாருங்க, தேவன் நமக்கு நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப போவோம் சங்கீதம் 31. சங்கீதம் 31 19 பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க? சங்கீதக்காரன் சொல்லுறான், உங்களுக்கு கர்த்தர் நம்பி உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதா இருக்கிறது. பாருங்க, சாதாரண ஒரு உயர்வு வந்துச்சுன்னா அது எல்லாரும் சொல்றாங்க, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது தானங்க அப்படின்றாங்க. ஆனா அசாதாரணமான உயர்வு வரும்போது எல்லாருடைய கண்ணும் பெருசாயிருது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்க்கிற கண்கள் பெருசாகணும், உன்னை பார்க்கிற கண்கள் ஆச்சரியப்படணும். அந்த அந்த அளவுல நான் உன்னை ஆசீர்வதிக்க பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை சோதரிப்போம். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பிரதானமாக பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கை குறித்து தான் பேசுறான்னு நான் நினைக்கிறேன். உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையை அஸ்திபாரமாக வச்சுதான் அதை சொல்லுகிறான். 21ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு 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 தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணபடினால் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவனை பற்றி தான் பேசுறான். கவனிங்க, அவன் ஆரம்பத்தில் ஆட்டு மேய்ப்பன் இல்லையா? ஆட்டு மேய்ப்பன் ராஜாவாகிறதுன்றது சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம். எல்லா ஆட்டு மேய்ப்பர்களும் ராஜாவாயிட்டாங்களா? இல்லை.
இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க. ராஜாவை பற்றியும் அரண்மனையை பற்றியும், அரணான நகரம்னு சொல்றான் இல்லையா எருசலேம், எருசலேமை பற்றியும் இவன் யோசிக்கவே முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். கர்த்தர் இவனை குறித்து அருமையானவர்களே எதிர்கால திட்டங்களை பெருசா போட்டு வச்சிருக்கிறாரு. இவன் ராஜாவாக போறான், அரண்மனைக்கு போறான், எருசலேம் நகரத்தில் இருக்க போகிறான், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறான் என்பதை போட்டு வச்சிருக்கிறாரு. கவனிங்க, அந்த திட்டத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ராஜாவாயிட்டான், அரண்மனையில போய் சேர்ந்துட்டான். பாருங்க, 40 வருஷம் யாருமே அசைக்க முடியாத ஒரு மகிமையான அரசாட்சியை அவன் நடத்தினான் என்று அவனை குறித்து நாம வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தாவீதை போல உயர்ந்த வாழ்க்கையை கர்த்தர் நினைச்சிருக்காரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்க முடியுதா? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தாவீது பிரதர், அவன் விசேஷமானவன், அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், ஆகவே அவனுக்கு கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கலாம், நானா தாவீதா அப்படின்றாங்க சிலர். நான் சொல்றேன், தாவீது மட்டும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன் கிடையாதுங்க. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஆமென். ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். அருமையானவர்களே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஈக்குவலா தான் நேசிக்கிறார். God loves everybody the same. கர்த்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. ஆனா தாவீதுடைய விசேஷம் என்ன? தாவீதுடைய விசேஷம் என்னன்னா, அவன் விசுவாசித்து தேவன் இவனுக்காக வைத்திருந்த ஆசீர்வாத நன்மைகளை எடுத்துக்கொள்றதுல தீவிரமா இருக்கிறான். கவனிங்க, தாவீது ஏசா மாதிரி கிடையாது. மறுபடியும் சொல்றேன், தாவீது ஏசா மாதிரி கிடையாது. ஏசா மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, தாவீது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா ஏசா பாருங்க, அவன் காட்டில் வேட்டையாடிட்டு களைச்சு போய் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வர்ற இடத்துல தம்பி யாக்கோபு சிவப்பு கூளை காய்ச்சிட்டு இருக்கிறான். என்ன மசாலா போட்டான்னு தெரியல, ஸ்மெல்லு பிரமாதமா இருக்குது. ஏசா அதை முகர்ந்தானோ இல்லையோ, அவன் அந்த கூளை எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாக்கோபு சொல்லுறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்கிறான். அதுக்கு ஏசா சொல்லுறான், சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டான். பாருங்க, சேஷ்ட புத்திர பாகம் என்னது? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். செத்தாலும் சாவனே ஒழிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட மாட்டேன்னு சொல்றவன் தான் மனுஷன். அவன் தான் உன் பாருங்க வைராக்கியம் உள்ள விசுவாசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் சொல்றான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது எதுக்கு, எனக்கு ஒரு நேரம் கூழ் எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டான். ஆனால் அருமையானவர்களே, தாவீது அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. தாவீதுக்கு பாருங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வேணும். அவன் கேட்குறான் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 27, சங்கீதம் 27 13வது வசனம். நானும், மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனா நானும் ஜீவனுள்ளார் தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன். விசுவாசத்துல பாருங்க எடுக்கிற ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்தது. கர்த்தரை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாருங்க. ஆனா நீங்க எடுத்தீங்களா இல்லையான்றதுதான் கேள்வி. கர்த்தர் கொடுத்தாரா இல்லையான்றது கேள்வி கிடையாது. நிறைய பேர் இப்படிதான் யோசிக்கிறாங்க, கர்த்தர் கொடுக்கலையே எனக்கு, அப்படிதான் யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல, கர்த்தர் கொடுத்தாரான்றது கேள்வி கிடையாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எல்லாரும் சொல்லுவோம் ஆயத்தப்படுத்தி, ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, ஆசீர்வாதத்தின் டேபிளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. எல்லா நன்மைகளும் அங்க இருக்குது. பாருங்க, மெயின் கோர்ஸ் இருக்குது, ஸ்டார்டர்ஸ் இருக்குது, பாருங்க
அப்பம் இருக்கிறது, பிரெட் இருக்குது, மட்டன் இருக்குது, சுக்கா இருக்குது, ஓரத்தில் ஊறுகாயும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அந்த ஊறுகாயத்தான் தொடுறாங்க. கவனிங்க, நிறைய பேருடைய மனது அங்கதான் போகுது. அருமையானவர்களே, உச்சிதமான நன்மைகளை நமக்கு அணிஞ்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. தாவீது எப்படிப்பட்டவன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அது என்னுடையது, ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். அவன் சூழ்நிலை அப்படி இல்லை. அதான் நான் சொல்ல வர்றேன். பாருங்க, சவுல் எந்த நேரத்திலையும் அவனை கொண்டுடலாம். சவுளுடைய மகனாகிய யோனத்தான்ட்ட தாவீது பேசும்போது சொல்லுறான், உங்க அப்பா என்னை இப்படி துரத்துறாரு, ஒரு தெள்ளு பூச்சியை துரத்துற மாதிரி துரத்துறாரு, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது, நிமிஷத்தில் நான் செத்து போயிடலாம், அப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்குது. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் பாருங்க, தாராளமா விசுவாசிச்சு பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். நான் சொல்லுகிறேன், நான் தாவீதுனுடைய ஃபாலோவர். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். சுகம் என்னுடையது, பாவ மன்னிப்பு என்னுடையது, பலன் என்னுடையது, ஞானம் என்னுடையது, அறிவு என்னுடையது, ஆசீர்வாதங்கள் என்னுடையது, கல்வாரியிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். இன்னொரு முறை சொல், ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். இன்னொரு முறை சொல்லுவாங்க, ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். எத்தனை பேர் காண்பீர்கள்ங்க? பாருங்க, அப்படிப்பட்ட தாவீது விசுவாசித்து தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை எடுத்துக்கொள்கிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, ஜீவனுடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், இல்லையா? அப்ப நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, பாருங்க, விசுவாசத்தை விட்டுறாங்க, விசுவாசத்தை விட்டுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையில விடவே கூடாது, விசுவாசத்தை விடவே கூடாது. நிறைய பேர் பாருங்க, விசுவாசத்தை கேலி பண்ற ஆட்களா இருக்கிறாங்க. விசுவாசத்தை பற்றி பேசினா விசுவாசத்தை கேலி பண்ற ஆட்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன விசுவாசம் விசுவாசம் பேசிட்டே இருக்கிறீங்க? விசுவாசம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லைங்க, உபவாசம் தான் முக்கியம். போய் உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா வேதம் சொல்லுறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், உபவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் போடல. உபவாசத்தை நம்ம குறைச்சு பேசல, ஜெபத்தினால் நீதிமான் பிழைப்பான் போடல, ஜெபத்தையும் நம்ம குறைச்சு பேசல. ஆனா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று மறுபடியும் 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 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அப்ப அருமையானவர்களே, விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசிச்சதுனால நல்லா இருக்கிறேன், நான் விசுவாசிச்சதுனால வாழ்ந்திருக்கிறேன், நான் விசுவாசிச்சதுனால ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் விசுவாசிச்சதுனால ஆளுகை செய்கிறவனா இருக்கிறேன். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி. நான் அவிசுவாசி அல்ல, நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல, நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற மனுஷன் சொல்றான், ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன் என்று சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல, தாவீதுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, அவன் விசுவாசித்து கர்த்தர் அவனுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் மட்டுமல்ல, பாருங்க, கருத்தாய் ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து பதில வாங்குகிற மனுஷனாகவும் அவன் இருந்தான். ஜெபிக்கிற ஒரு மனுஷனாகவும் அவன் இருந்தான். நல்லா கவனிங்க, பவுல் அதுதானே சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, இல்லையா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை கவலைப்படுத்துகிற பிரச்சனைகள் மாறி போயிடும். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே ஜெபிக்கணும். பாருங்க, தாவீது ஜெபித்தான், பதிலை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். திருப்புங்க சீக்கிரம், சங்கீதம் 18, சங்கீதம் 18 6வது வசனம் பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவருடைய செவிகளுக்குள்ளே போயிடுச்சுன்றான். கவனிங்க, எப்ப கூப்பிட்டானா? எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கவனிங்க, நெருக்கப்படுகிற நாட்கள் இது எல்லாருக்கும் வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்க, சிலர் மட்டும் நெருக்கப்படுகிறாங்க, இல்ல இல்ல, எல்லாருக்கும் நெருக்கங்கள் சில நேரங்கள் வருது. நான் பேய் பிடிச்ச உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சில நேரங்கள்ல நெருக்கங்கள் என்ன செய்கிறது? எல்லாருக்கும் வருகிறது. அப்படி நெருக்கங்கள் வருகிற நேரத்தில் அநேகருடைய ஒரு ரியாக்ஷன் என்னன்னா, அவங்க பாருங்க, கர்த்தரை விட்டுட்டு, வார்த்தையை விட்டுட்டு மனுஷருடைய உதவியை தேடி அப்படி போயிடுறாங்க. பாருங்க, மனுஷர்கள் அவங்கள நம்ம நேசிக்கிறோம், ஆனா மனுஷர்களை நம்பக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுகிறதுக்கு அவன் ஏமாத்திரம். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்களாக நாம் இருக்கணும், கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபம் பண்றான் கர்த்தர்ட்ட. அருமையானவர்களே, இப்ப பாருங்க 18ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், தூக்கி விட்டார். ஜெபம் பண்ணா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தாரு? நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி விட்டார் என்று சொல்கிறான். 17ஆம் வசனம், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும், யாரை மீன் பண்றான்னா சவுல தான் மீன் பண்றான். பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார், தூக்கி விட்டார், விடுவித்தார். பாருங்க, இப்போ 18, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். 19, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்ன சொல்றான் பாருங்க, முதல்ல சொல்றான் தூக்கி விட்டார்ன்றான், அடுத்தது விடுவித்தார்ன்றான், அடுத்தது எனக்கு ஆதரவாக இருந்தார்ன்னு சொல்றான், அடுத்து என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறான். கவனிங்க, ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்டு பதில கொடுப்பாரு? இக்கட்டான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் ஜெபிக்க மறவாதிருங்கள். வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபியுங்கள். தாவீதை போல ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. பாஸ்டர், நீங்க ஜெபிக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படிமாங்க சில ஆட்கள். நான் ஜெபிக்கிறேன், கவனிங்க, ஆனா நான் ஜெபம் பண்றதை காட்டிலும் நீங்களே ஜெபம் பண்ணீங்கன்னா அது அதிக பலனை கொண்டு வரும். ஏன்னா நான் என்ன இடைத்தரகரா? பாருங்க, நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, நேரடியா நீங்களே என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அருமையானவர்களே, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஜெபிக்கிறான், பதில் வருகிறது. சங்கீதம் 30, சங்கீதம் 30 2வது வசனம் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டு நீர் என்னை குணமாக்கினீர். வியாதி நேரத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறான் இல்லையா? வியாதின உடனே நம்ம ஆஸ்பத்திரியை தான் யோசிக்கிறோம், வியாதின உடனே நம்ம டாக்டரை தான் யோசிக்கிறோம், ஊசியையும் மருந்தையும் தான் யோசிக்கிறோம் இல்லையா? தப்பு இல்லை, டாக்டர்கிட்ட போகிறது தப்பு இல்லை, ஊசி மருந்து எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் வியாதின்ற வந்த மாத்திரத்தில் முதல்ல ஜெபம் பண்ணணும், ஜெபிக்க வேண்டும் கர்த்தரிடத்தில். ஏன்னா இந்த மருந்து, இந்த டாக்டர்கள்லாம் இவங்கெல்லாம் குணமாக்குறது காட்டிலும் பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற சுகம் அது மேலானது.
கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்தாருன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே வராது இல்லையா? ஊசியை போட வேண்டிய அவசியமே வராது. நம்முடைய தேவன் பாருங்க, அற்புதமாய் நம்மை சுகமாக்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். அவர் குணமாக்குகிறவருங்க. ஆகவே அவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். என் மனைவி பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனே சொல்லிடுவான், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க அப்படின்பா. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் 2 பேரும். பாருங்க, அந்த பிரச்சனை அற்புதமாக மறைஞ்சு போயிடும். பூமியில இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் வேண்டிக் கொள்கிற எந்த ஒரு காரியமும் பரலோகத்தின் தேவனால் அருளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம், ஜெபித்தால் பதில் கிடைக்கும். இவன் பாருங்க, வியாதி நேரத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறான். நான் சொல்றான், என் தேவனாய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். தாவீது ஜெபிச்சான், தாவீதை கர்த்தர் சுகமாக்குனாரு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சுகமாக்குவாரு. எப்பேற்பட்ட வியாதியும் மறைஞ்சு போயிடும். அற்புதமா கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இதை விசுவாசிக்கிறதுனால இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்ல ஆரோக்கியமா இருப்பேன். நான் உங்களுக்கு வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்காக அருமையாளர், நான் ரொம்ப வருஷம் உயிரோட இருப்பேன், நல்லா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா என் தேவன் என்னை குணமாக்குற வைத்தியராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம், சங்கீதம் 34 6வது வசனம் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்க, ஏழை கூப்பிட்டான்னா எதுக்காக கூப்பிட்டுருப்பான்? தரித்திரம் ஒழியணுன்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான் இல்லையா? ஏன்னா ஏழைன்னு சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான்னு. தரித்திரம் ஒழியறதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பான். பாருங்க, அது தரித்திரம் ஒரு பெரிய இடுக்கன்னு பாருங்க. அது ரொம்ப ஒரு பரிசுத்தமான அனுபவம் கிடையாது. எனக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் சொல்றது போல இவங்க சொல்றாங்க, பாவர்ட்டி இஸ் பைட்டின்றாங்க. அது ஒரு மனுஷ தத்துவம் பாருங்க. அது மேன்மையான அனுபவம்ன்றாங்க. இல்லவே மேன்மையான அனுபவமே கிடையாது. இது சாபம். தரித்திரம் ஒரு சாபம், அது ஒரு இக்கட்டு. தாவீது சொல்லுறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தருடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கி அவனை ரட்சித்தார் என்று சொல்லுகிறான். அப்ப தரித்திரம் ஒழியணும்னா ஜெபம் பண்ணணும். தரித்திரம் ஒழியணும்னா யார் குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி தேடி போகக்கூடாது. அது தரித்திரத்தை ஒழிய பண்ணாது, தரித்திரத்தை இன்னும் அது பெருக்கி விட்டுரும். கவனிங்க, தரித்திரம் ஒழிய, எத்தனை பேர் தரித்திரம் ஒழியணும்னு விசுவாசிக்கிறீங்க? அது காலை கீழே போட்டு மிதிக்கணும். அதை பாருங்க, தரித்திரத்தின் மேல நம்ம ஆளுகிறவர்களா இருக்கணும், ஐஸ்வர்யவான்களா நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் நம்முடைய தரித்திரத்தெல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம மேல நினைச்சிருக்கிறாரு, பண்டமாற்று செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் ஐஸ்வர்யவான்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் ஏழை அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். பாருங்க, இந்த விசுவாசத்துல தான் ஜெபம் பண்ணணும். பாருங்க, ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்டு, அருமையானவர்களே, அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிங்க. தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த கர்த்தர் உங்க ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். குட் நியூஸ். பாருங்க, இந்த ஊழியங்கள் வெற்றிகரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறாரு, கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கிறாரு, கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தருடைய மந்தை பெருகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பாருங்க, இந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு காரணம், அருமையானவர்களே, நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். கவனிங்க, ஆரம்பத்தில் இடமே இல்லாத இருந்த போது பெரிய பாஸ்டர்மா நான் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, சபை வளர்ந்து வருகிறது, ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி
நீர் இடத்தை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அருமையானவர்களே, 1.5 ஏக்கரை கொடுத்தாரு ஆண்டவர். இனிஷியலாக ஆரம்பத்தில் 1.5 ஏக்கரை கொடுத்தாரு. அதில் ஷெட்டு போட்டு நடத்தணும். அப்புறம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் விசாலமாக்கி தாரோன்னு. அதுக்கு பிறகு கர்த்தர் 3 ஏக்கரை கொடுத்துருக்கிறாரு. மொத்தம் 4.5 ஏக்கர் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்க, நல்ல விசாலமான பெரிய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பிளானுக்கு உள்ள கொடுத்துருந்தோம். அங்க ஆபீஸ்ல இருந்து சொல்லிட்டாங்க, இவ்வளவு பெரிய கட்டடமா, பிளான் இங்க மதுரையில் சாங்ஷனே ஆகாது அப்படின்ட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுறது யோசித்து பாருங்க. அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும்? ஒன்று தான் செய்ய முடியும், ஜெபம் தான் பண்ண முடியும். ஆண்டவரே பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க, ஆனா நீர் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறீரு. இவங்ககிட்ட இருந்து பெர்மிஷனும் நீர் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். நடந்தது என்ன தெரியுமா? அப்போது இருந்த மேயர் பாருங்க, பெரிய பாஸ்டரையும் முத்துசாமி ஐயான்னு ஒருத்தவங்க கூட இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விட்டு பிளானை சாங்ஷன் பண்ணி கையில் கொடுத்தாங்க. பாருங்க, ஒரு விதத்தில் சொல்ல போனா மேயர் சாங்ஷன் பண்ணி கொடுக்கலங்க, கர்த்தர் சாங்ஷன் பண்ண வச்சாரு. ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. நாம ரூமுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றோம், ஆனா வெளியே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடும். சங்கீதம் 91:15 வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம், யோசித்து பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். யார் அவன்? யார் அவன் கேட்டீங்கன்னா, சங்கீதம் சொல்றது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். பாருங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிற மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷன், அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நாமெல்லாம் யாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். மீன் கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அதைரியப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. ஜெபிங்க விசுவாசத்தோட. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். பாருங்க, ஜெபிங்க, பதில் வந்தவனே குறிச்சு போடுங்க. இந்த ஜெபத்துக்காக நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், பதில் கொடுத்துருக்கிறான்னு குறிச்சு போடுங்க. 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பின்னால திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், ஏகப்பட்ட பதிலை கத்து கொடுத்துருப்பாரு. ஆமென். எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். Praise the Lord, praise the Lord. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே மக ஸ்தோத்திரம். எங்களுக்காக கர்த்தாவே நீர் பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவைக்கும் அதிகமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறீர். கர்த்தாவே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடையது. பாவ மன்னிப்பு எங்களுடையது, சுகம் எங்களுடையது, பலன் எங்களுடையது, ஐஸ்வர்யம் எங்களுடையது, ஞானம் எங்களுடையது, அறிவு எங்களுடையது, உம்முடைய பரிபூர்ணம் எல்லாம் எங்களுடையது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உரிமை பாராட்டுகிறோம், அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தாவே மக ஸ்தோத்திர. அவைகளை நீர் எங்களுக்கு தந்து அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் நிறைவான வாழ்க்கையாக மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்க பதிலை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வீராக. அதுமாதிரி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.